Hi everyone, welcome to SR Academy. டெட் எக்ஸாம் 2026 விகிதமுறு எண்கள் இந்த தலைப்பில் அதிகமாக எதிர்பார்க்கப்படக்கூடிய முக்கியமான கேள்விகளை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரை பார்க்கவும். கேள்வி எண் 1, 3/8 தசம எண்ணாக மாற்றுக. ஸோ 3/8 நம்ம தசம எண்ணாக மாற்றணும்னா நாம் நேரடியாக 3ஐ 8ஆல் டிவைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா 30 வருது. ஸோ 3 8 24 மீதி 6, இப்போ 60, 7 8 56 மீதி 4, 0, I8 40, 0.375 அப்படின்னு நேரடியாக போட்டுடலாம். இல்லை சார் எங்களுக்கு வேறு மெத்தட் இருக்குது சார், புக்கில் இருக்கிற மெத்தட் சொல்லிக் கொடுங்க அப்படின்னா 3/8 மேலையும் கீழையும் 125ஆல் பெருக்கிறோம். ஒரு பின்னத்தை மேலையும் கீழையும் ஒரே எண்ணால் பெருக்கும்போது அதனுடைய மதிப்பு மாறாது. ஏன் சார் 125ஆல் பெருக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை நம்ம 10 100 1000 அப்படின்னு மாற்றினா மேலே நமக்கு எளிமையாக அதை தசம வடிவில் எழுதிட முடியும். 3ஐயும் 125 பெருகுனா 375 டிவைடட் பை 8ஐயும் 125 பெருகுனா 1000 அப்படின்னு வந்துடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0.375. எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் ஆன்சர் கரெக்டாக வந்தால் போதுமானது. ரெண்டாவது கேள்வி, 5/12 12 5ஆல் வகுக்கணுமா. அதில் தசம எண்ணாக மாற்றுக 2 தசம இடங்கள் வரை போதுமானது. அப்போ முதல்ல 5ல் 12 அடங்காது, 0 வச்சு புள்ளி வச்சுக்கிறோம். 0 4 12 48 மீதி 2 0 2 12 12 மீதி 8. இப்போ 0 போடுறோம், ஏன்னா 2 இடத்தோடு நிறுத்திக்கக்கூடாது. 2 இடம் அப்படின்னு 3 இடம் கண்டுபிடிச்சி அதை 2 இடத்துக்கு நாம் ரவுண்டு பண்ணணும், தோராய மதிப்பு இடணும். ஸோ இப்போ 80ன்னு வருது. இது 7 12 84 அல்லது 6 12 72. ஸோ மீதி 8 திரும்பவும் வருது. அப்போ 4 1 6ன்னு இருக்கு இல்லையா. இதில் 2 இடத்துக்கு நாம் திருத்தும் பொழுது இங்கே பாருங்கள், இது 5ஐ விட பெரியதாக இருப்பதால் 1 கூட்டிக்கிறோம். அப்போ 0.42 என்பது தான் சரியான விடை, ஆப்ஷன் பி. மூணாவது கேள்வி, பின்வரும் எந்த விகிதமுறு எண் பெரியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பரான கேள்வி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இது பெரும்பாலும் ரிப்பீட்டட் கொஷின்ங்க. இது நிறைய தடவை இந்த எந்த விகிதமுறு எண் பெரியதுன்னு கேட்குறாங்க. இது என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுத்து கம்பேர் பண்ணி போடலாம். நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன் பாருங்கள். இது ரெண்டுத்தையும் பெருக்கவும், அப்போ என்ன வருது, -9 வருது. இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க, -8 வருது. இதில் எது பெரியது, -8 தான் பெரியது இல்லையா. அப்போ -2/3 தான் பெரியது. எல்சிஎம்லாம் எடுக்க தேவையில்ல. இது மாதிரி குறுக்கு பெருக்கல் போட்டுருங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சார் -8 பெருசா? ஆமாங்க, மைனஸில் நம்பர் சின்னதாகவும் இருந்தால் தான் பெருசு. இப்போ -9 விட -8 பெரியது. அப்போ -2/3 தான் பெரியது. நாலாவது கேள்வி, -5/7 -3/5 -1/2 ஆகியவற்றை ஏறு வரிசையில் எழுதுக. ரொம்ப முக்கியமான கேள்வி. இது மாதிரியான கேள்வி கட்டாயம் டெட் தேர்வில் இடம்பெறுது. 3 நம்பர்களை நம்ம ஏறு வரிசையில் எழுதணும் அப்படின்னா அவற்றை ஒப்பிடும் அளவிற்கு என்ன பண்ணணும்னா ஓரின பின்னங்களாக மாற்ற வேண்டும். லைக் ஃப்ராக்ஷன்ஸ், அதாவது பகுதி டினாமினேட்டரை சமமாக ஆக்கணும். கொடுத்துருக்கிற நம்பரில் 3 நம்பருக்கும் பாருங்கள், டினாமினேட்டரை மட்டும் எடுக்கிறேன். 7 5 2 இது 3த்துக்கும் நான் எல்சிஎம் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு 70ன்னு வருது. ஸோ எல்சிஎம் நீங்களே கண்டுபிடிச்சி பாருங்கள், என்ன வருது, 70 வருது. -5/7, ஸோ எழுதிடுறேன். இந்த 7 நான் 70ன்னு மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், மேலேயும் கீழையும் 10ஆல் பெருக்கிறேன். அப்போ என்ன வருது, -50/70, 5 என்னவா மாற்றணும், 70ஆக மாற்றணும். அப்போ 14ஆல் பெருக்கினா -42/70. இது 2 70 மாற்றணும் அப்படின்னா 35ஆல் பெருக்கிறேன், மேலேயும் கீழையும்
-35/70 எல்லாமே இப்போ 70 ஆயிடுச்சா. இப்போ சமம் ஆயிட்ட பிறகு ஏறு வரிசை அப்படின்னா முதல்ல சிறிய நம்பரை எழுத வேண்டும். இருக்கிறதுலே சிறிய நம்பர் இந்த -50/70ன்றது தான் இருக்கிறதுலே சிறிய நம்பர். அதுக்கு அடுத்து இருக்கிறது அதை விட பெரிய நம்பர், அதுக்கு அடுத்து இருக்கிறது அதை விட பெரிய நம்பர். ரிமெம்பர், இது மைனஸில் இருக்குது. அப்போ கொடுத்திருக்கிற வரிசையே ஏறு வரிசை. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 2/3 இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வரும் 1/6. இதனுடைய மதிப்பு என்ன? ஸோ மதிப்பு கண்டுபிடிக்கிறது ஒன்று குறுக்கு பெருக்கல் போடலாம் அல்லது பகுதி டினாமினேட்டரை சேம் ஆக்கலாம். இப்போ 3 இருக்குது, 6 இருக்குது, எல்சிஎம் 6. இந்த 3 நான் 6ன்னு மாற்றணும். அப்போ மேலேயும் கீழேயும் 2ஆல் பெருக்கிறேன். ஸோ 2 2 4, 3 2 6, மைனஸ் 1/6. 4ல் 1 போனால் 3 டிவைடட் பை 6 விச் இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்து டெட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு மிக மிக முக்கியமான தகவல் என்னென்னா, இதற்கு முன்னாடி நடந்த 10 கொஸ்டின் பேப்பர் எங்ககிட்ட பிடிஎஃபாக இருக்குது. இதில் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சைக்காலஜி 5மே வந்துடும். சோஷியல் சயின்ஸ் ஆப்ஷன் உள்ளவங்களுக்கும் கொஷின் பேப்பர் 10 கொஷின் பேப்பர் இருக்குது. இதில் கம்ப்ளீட்டாக ஆன்சர்ஸும் இருக்குது. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்போம். 5/7 இதனுடைய மதிப்பு கேட்குறாங்க. போன கணக்கு மாதிரி தான் இது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடுது. +2/3. இந்த 2 எண்களுக்கும் பொதுவான காரணி இல்லை. அதாவது 7ம் 3ம் ஒரே வாய்ப்பாட்டில் வரல. அப்போ நமக்கு எது ஈஸியான மெத்தட் அப்படின்னா குறுக்கு பெருக்கல் மெத்தடு தான் ஈஸி. இதை 2ம் பெருக்குங்க, மேலே போடுங்க, ப்ளஸ் அப்படியே போடுங்க, இதை 2ம் பெருக்குங்க, மேலே போடுங்க, டிவைடட் பை இதை 2ம் பெருக்குங்க, ஆன்சர் வந்துடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 29/21. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சார் இதுக்கு ஏன் சார் எல்சிஎம் எடுத்து போட்டுருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். எல்சிஎம் எடுத்தால் கூடுதலாக ஒரு ஸ்டெப் வரும். நமக்கு டைம் ரொம்ப முக்கியன்றதால இந்த ஐடியாவை சொல்கிறேன். பொதுவான காரணி இல்லை என்றால் எல்சிஎம் எடுக்காதீங்க. 2 நம்பரும் ஒரே வாய்ப்பாட்டில் வருது சார் அப்படின்னா எல்சிஎம் எடுத்து போடுங்க. -4/5 கூட்டல் நேர்மாறு என்ன? வாட் இஸ் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -4/5? ஸோ கூட்டல் நேர்மாறு அப்படின்னா குறியை மாற்றுக. குறியை மாற்றினா கூட்டல் நேர்மாறு. பெருக்கல் நேர்மாறுன்னு ஒன்று வருது சார், அது என்ன சார்? அதை நான் அடுத்த கணக்கில் சொல்லித்தரேன். இப்போ -4/5க்கு கூட்டல் நேர்மாறு +4/5. கூட்டல்னா குறி, கூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கணக்கு பாருங்கள். இது பெருக்கல் நேர்மாறு. 8/3 பெருக்கல் நேர்மாறு என்ன? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். பெருக்கல் நேர்மாறுனா பெரட்டி போடுங்க, அதாவது குறியை மாற்றாதீங்க. 8/3 அப்படியே தலைகீழியா 3/8ன்னு போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ கூட்டல் நேர்மாருக்கு குறியை மாற்றுங்க, பெருக்கல் நேர்மாருக்கு பெரட்டி போடுங்க, அவ்வளோதான். ஆப்ஷன் சி 3/8 சரி. மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சிலபஸ். இதை நல்லா பிளான் போட்டு படித்தா மட்டும்தான் நம்மளால் இதை சிலபஸை கவர் பண்ணவே முடியும். இதில் அதிக மதிப்பெண் பெறுறதுக்கும் நாம் உருவாக்கி இருக்கிறது தான் ரேபிட் டெஸ்ட் பேட்ச் டிஎன்டிஇடி எக்ஸாமுக்காகவே. இதில் தினசரி தேர்வுகள் நடைபெறும். மொத்தமாக 23 தேர்வுகள் நடைபெறும். அதில் 3 தேர்வுகள் முழு தேர்வுகள். ஒவ்வொரு தேர்வுலையும் 50 வினாக்கள் கேட்கப்படும். அதற்கான ஆன்சர் அடுத்த நாளே அனுப்பி வைக்கப்படும் வித் எக்ஸ்பிளனேஷனோட. அதுவும் இந்த 23 தேர்வுகளும் உங்களுக்கு பள்ளி பாட புத்தகத்தின் அடிப்படையில் சிலபஸ் முன்கூட்டியே கொடுக்கப்பட்டு அந்த சிலபஸ்லேருந்து கேள்விகள் கேட்குறோம். அப்போ நீங்கள் அந்தந்த சிலபஸை அந்தந்த தேதியிலேயே படித்து முடிச்சுடுவீங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சில் சேரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.
ஒன்பதாவது கேள்வி a + b + c = a ப்ளஸ் பிராக்கெட்டில் b + c என்பது எந்த பண்பை காட்டுகிறது? விகிதமுறு எண்களில் ஒரு சில பண்பு இருக்குது. அந்த பண்புகளை நான் இப்போ விளக்கிடுறேன். பரிமாற்று பண்பு அப்படின்னா 2 நம்பர் தான் இருக்கும், அவற்றின் இடம் மாறி இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் பரிமாற்று பண்பு. நல்லா கவனிங்க, 2 தான் இருக்கும், 2 நம்பர் இருக்கும், இடம் மாறி இருக்கும். பங்கீட்டு பண்பு அப்படின்னா இங்கே ஒரு ஐடியா மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். ப்ளஸ்ஸும் வரும், மல்டிப்ளிகேஷனும் வரும். இது ரெண்டும் சேர்ந்து வந்ததுன்னா அது பங்கீட்டு பண்பு. நேர்மாறு பண்பு அப்படின்னா அதனுடைய தலைகீழி =0 வரும், =0 வரும், இல்லைன்னா =1ன்னு வரும். ஸோ இது என்ன சார்? சேர்ப்பு பண்பு. அப்படின்னா 3 உறுப்புகள் இருக்கும், பிராக்கெட் மட்டும் இடம் மாறி இருக்கும். முதல்ல இருந்த பிராக்கெட் பின்னாடி வந்துடுச்சு பாருங்கள், பிராக்கெட் மட்டும் இடம் மாறி இருக்கும். இது சேர்ப்பு பண்பு. ஓகேவா? இப்போ 2 உறுப்பு மட்டும் வந்ததுன்னா அது பரிமாற்று பண்பு. 10வது கேள்வி, a × b + c = a × b + a × c இது எந்த பண்பு? இப்போ தானே சொல்லி கொடுத்தேன். என்ன சொல்லி கொடுத்தேன்? மல்டிப்ளிகேஷனும் வரும், ப்ளஸ்ஸும் வரும். அப்படின்னா அது பங்கீட்டு பண்புன்னு போட்டு போங்க. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சு போச்சு. 25 வர்க்கம் என்ன? வர்க்கம் என்பது ஒரு எண்ணை மீண்டும் அதே எண்ணால் பெருக்க கிடைப்பது. 25 பெருக்கினா நமக்கு 625 வரும். டவுட் இருந்தால் பெருக்கி பாருங்கள். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஒரு வர்க்க எண்ணின் 1ஆம் இலக்கம் 6. அப்போ அந்த எண்ணின் 1ஆம் இலக்கம் என்ன? இஃப் த யூனிட் டிஜிட் ஆஃப் அ ஸ்கொயர் நம்பர் இஸ் 6, வாட் குட் பி த யூனிட் டிஜிட் ஆஃப் த ஒரிஜினல் நம்பர்? கவனிங்க, நமக்கு வர்க்க வாய்ப்பாடுன்றதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுதாங்க வர்க்க வாய்ப்பாடு. அதாவது 1 1 1 2 2 4 3 3 9 4 4 16 அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் இது மாதிரி எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேள்வி கேட்டாலும் டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாம் வர்க்க எண்கள், இது எல்லாம் அந்த எண்கள். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க? வர்க்க எண்ணில் 1ஆம் இலக்கம் 6 வருது. இங்கே பாருங்கள், இங்கே 6 வருது, இங்கே 6 வருது. அப்போ அந்த எண் 1 4ஆக இருக்கணும், அல்லது என்னவாக இருக்கணும்? 6ஆக இருக்கணும். பாருங்கள், 4 ஸ்கொயரும் 6 ஸ்கொயரும். ஸோ இந்த ஆப்ஷன் எது இருக்குதோ அதுதான் சரி. 4 or 6 என்பது தான் சரி. சார் இங்கே 6 இருக்கு, இதுவும் கரெக்டு தானே அப்படின்னா, இது 6 மட்டும் இருந்தால் பரவாயில்ல, இந்த ஆப்ஷன் இருக்கும் பொழுது இதை தான் நாம் சரின்னு டிக் பண்ணணும். இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்குற அத்தனை பேருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது. அந்த கிஃப்ட் என்னன்றதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். கடைசி வரை வீடியோவை பாருங்கள். அடுத்த கேள்வி, 144 வர்க்கமூலம் என்ன? ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம நேரடியாகவே இது தெரியும், 12 12 144. அப்போ வர்க்கமூலம் 12. 12 இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள், 1.96 வர்க்கமூலம் என்ன? வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1.96 அப்படின்னு கேட்குறாங்க. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். நமக்கு தெரியும் 14 பெருக்குனா 14 14s are 196. இப்போ புள்ளி வைக்கணுங்க. இங்கே புள்ளிக்கு அடுத்து 2 நம்பர் வருது. அப்போ ஆன்சரில் புள்ளிக்கு அடுத்து ஒரு நம்பர் தான் வரும். வர்க்கமூலம் அப்படின்னாலே புள்ளிக்கு அடுத்து 2 நம்பர் வந்தால் புள்ளிக்கு அடுத்து ஒரு நம்பர் தான் வரும். ஸோ 1.4 தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான் சரி. இல்லை என்றால் நீங்கள் 1.4 மீண்டும் ஒரு முறை 1.4 பெருக்கினீங்கன்னா 14 14 196, புள்ளிக்கு அடுத்து 2 நம்பர் தள்ளி வைக்கிறேன். ஸோ 1.96 வந்துடுது. ஸோ இந்த மெத்தடையும் யூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். முதல்ல சாதாரண எண்களின் வர்க்கமூலம் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் தசம எண்களின் வர்க்கமூலம் டெசிமல் நம்பர்ஸுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம். இப்போ ஃப்ராக்ஷன்ஸுக்கு கண்டுபிடிக்கிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 64/121. ஒன்றும் கிடையாது, மேலே கருத்துக்கு தனியாக ரூட்டு கண்டுபிடிங்க, கீழே கருத்துக்கு தனியாக ரூட்டு கண்டுபிடிங்க, அதுதான் ஆன்சர். ஸோ ரூட்டை போடுங்க. 8 8 64 இப்படி போடலாமா?
11 11 121 போட்டுடலாமா? ரெண்டுத்துக்கும் சேர்த்து ரூட்டை போடுவோமா? இப்போ ரூட்டுக்குள்ளே 2 நம்பர் இருந்தால் ஒரு நம்பரை எடுத்து வெளியே எழுதுங்க. டிவைடட் பை 11 11 ஒரு 11. ஆன்சர் 8/11 தான் சரி. ஆப்ஷன் பி. அடுத்து 16வது கேள்வி. 216இன் கனமூலம் என்ன? கியூப் ரூட் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ கியூப் ரூட் அப்படின்னாலே ஒரு மெத்தடு நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. டானா வகுத்தல், சிந்தட்டிக் டிவிஷன் அல்லது ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் போட்டால் தான் ஆன்சர் வரும். இதுக்கு வேறு மெத்தட் கிடையாது. ஸோ போடுவோமா? இது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது எந்த வாய்ப்பாட்டால் டிவைட் ஆகும்னா 2ஆல் டிவைட் ஆகும். டிவைட் பண்ணால் 108ன்னு வருது. திரும்பவும் 2ஆலேயே டிவைட் பண்ணுறேன். 54, அதாவது பாதி எடுத்து எழுதுறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. திரும்பவும் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 27. இது 2ஆல் டிவைட் பண்ணலாமா? முடியாது. 27 எதில் வரும்னா 3ஆம் வாய்ப்பாட்டில் வருது. 3 9 27. திரும்பவும் 3ஆல் டிவைட் பண்ணால் 3ன்னு முடிஞ்சு போகுது. ஓகேவா? இப்போ பாருங்கள், 3 தடவை 2 வந்திருக்கு, 3 தடவை 3 வந்திருக்கு. ஸோ கன மூலம் நம்ம வர்க்க மூலத்தில் 2 தடவை வந்தால் ஒரு தடவை வெளியே எடுக்கணும்னு சொன்னேன். கன மூலத்தில் 3 தடவை வந்தால் ஒரு தடவை வெளியே எடுக்கணும். ஸோ ஒரு 2 வெளியே எடுங்க, ஒரு 3 வெளியே எடுங்க. இதுதான் ஆன்சர். 3 6. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. திரும்பவும் ஒரு அருமையான கணக்கு. தசம எண்களில் கனமூலம் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? 0.008. நமக்கு தெரியும் 2 கியூபு அப்படின்னாலே 8 வந்துடுது. ஆனால் ஆன்சரை பார்த்தா வெறும் 2 2ஆக இருக்குது. அப்போ நம்ம ஆன்சரில் இருந்து என்ன பண்ணுவோம்? கேள்விக்கு வருவோம். புள்ளிக்கு அடுத்து 3 0 இருந்தால், கவனிங்க, 3 0 இருந்தால், கனமூலத்தில் 3 இருந்தால், ஸோ கனமூலம் கண்டுபிடிக்கும் போது கன எண்ணில் 3 நம்பர் இருந்தால் புள்ளிக்கு அடுத்து கனமூலத்தில் ஒரு நம்பர் தான் இருக்கும். அப்போ 0.2 தான் சரியான விடை. இது எல்லாம் பாருங்கள், புள்ளிக்கு அடுத்து 2 நம்பர் 3 நம்பர், இது எல்லாமே தவறு. இதுவும் தப்பு. 2 கியூப்ன்றது 8. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி. 18வது கேள்வி. 1729 பற்றிய பிரபலமான கணிதவியலாளர் ராமானுஜத்தின் குறிப்பு எது? ஸோ இது ராமானுஜம் என்னன்னு சொல்லுவாங்க. சார் இது வரைக்கும் தெரியும் சார், ஆனால் அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2 வெவ்வேறு வழிகளில் 2 கணங்களின் கூடுதலாக எழுதக்கூடிய மிகச்சிறிய எண் அப்படின்னு இதை ராமானுஜம் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன சார்? இந்த நம்பரை மட்டும்தான் கணங்களின் கூடுதலாக எழுத முடியும் 2 வெவ்வேறு வழியில். ஸோ ஒரு வழி 10 கியூபு + 9 கியூப் என எழுதலாம். அடுத்த வழி 12 கியூபு + 1 கியூப் என எழுதலாம் அப்படின்னு ராமானுஜம் சொன்னதால தான் இது ராமானுஜம் எண் என அழைக்கப்படுகிறது. ஸோ இவ்வாறு எழுதக்கூடிய மிகச்சிறிய எண் 1729. ஸோ வீடியோவை கடைசி வரை பார்க்குற உங்கள் அனைவருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா, எங்ககிட்ட டெட் சம்மந்தமான வீடியோக்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. நாங்கள் டாபிக் வைஸாகவும் போட்டிருக்கோம். தனி வட்டி, கூட்டு வட்டி, தள்ளுபடி, அப்புறம் விகிதமுறு எண்கள், இது மாதிரி எல்லா டாப்பிக்கும், வர்க்க எண்கள், கன எண்கள், இது மாதிரி கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசைன்னு எல்லா டாபிக் வைஸாக தனித்தனியாக பிரித்து மேய்ஞ்சு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோக்கள் அனைத்தும் அதோடு மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி நடந்த டெட் எக்ஸாமில் மேத்தமெட்டிக்ஸில் கேட்கப்பட்ட அத்தனை கேள்விகளையும் சால்வ் பண்ணி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். இந்த வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு TNTET அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு அனைத்து வீடியோஸும் ஃப்ரீயாக அனுப்பி வைக்கப்படும். அவ்வளோதான். ஸோ வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு எனக்கு மகிழ்ச்சி. அதனால் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ். ஸோ இன்னும் 2 கேள்வி தான் இருக்குது, பார்த்துடலாம்.
2^3 × 2^4 இன் மதிப்பு என்ன? அதாவது அடிமானம் ஒன்றாக இருக்கிறது, அடுக்குகள் வேறாக இருக்கிறது அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. a^m × a^n is equal to a^m+n என்பது தான் அந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வருது பாருங்க. அடிமானம் ஒன்றாக இருந்தால் அடிமானத்தை அப்படியே போடுங்க, அடுக்குகளை கூட்டிக் கொள்ளவும். பெருக்கல் வந்தால் அடுக்குகளை கூட்டிக்கோங்க. 3 4 7. ஸோ 2^7 தான் ஆப்ஷன் ஏ சரி. ஸோ இதுதான் கடைசி கேள்வி, இந்த வீடியோவின் கடைசி கேள்வி. 5^2 மதிப்பு என்ன? அதாவது இது அடுக்கின் அடுக்கு, 5க்கு ஒரு அடுக்கு, அதுக்கு ஒரு அடுக்கு. ஸோ அடுக்கின் அடுக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? கூட்டிக்கணும், பெருக்கிக்கணும். ஓகேவா? 5இன் அடுக்குகளை பெருக்கிக் கொள்கிறோம். 3 6. ஆப்ஷன் பி தான் சரி. ஸோ சாதாரண பெருக்கலாக இருந்தால் கூட்டிக்குங்க, ஸோ அடுக்கின் அடுக்காக இருந்தால் பெருகிங்க, அவ்வளோதான். ஸோ மற்ற கணக்குகளை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்ந்து இது மாதிரியான வீடியோக்கள் போடணுன்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.